நாலாவரமான நகரத்தைச் சேர்ந்த துறை அழிக்கப்பட்ட முன்மையாடிய பெருநாள் 4ஆம் பதி கேதுவாகிய சின்னசாமி அவர்கள் மேல் கொடுக்க சின்னசாமி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைந்து இரவு சேருமாறு வாழ்த்திக் கொள்வோம். அவர்களால் அளிக்கப்பட்ட மன நாடக மேடைக்காக இன்று இரவு இந்த நல்லத்தங்கா நாடகம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறது. இந்த குழந்தைகள் சென்று அந்த அலங்காரி செய்யக்கூடிய கொடுமைகள் என்ன, இதையெல்லாம் பார்த்து இனி நாம் இந்த உலகில் இருக்க வேண்டுமா என்று அந்த அம்மா குழந்தைகளை எடுத்து கிணற்றிலே போட்டு அவளும் மடிந்து தேவர்கள் மும்மூர்த்திகள் அனைத்து பேர்களும் வந்து அவர்களுக்கு முத்தி கொடுக்கக்கூடிய நேரம் வரையில் இருக்கிறது. அதை விட்டு இன்று சாயந்தரம் இரவு நடத்தக்கூடிய நாடகம் பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம், தர்மர் பட்டாபிஷேகம். நான் இப்போ எதை தவித்தாலும் தவிக்கலாம், முக்கியமா கலந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் எந்த ஊர்லாலும் சரி, கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த கும்பாபிஷேகத்துல போய் கலந்துக்கணும். அதே போலதான் இந்த பட்டாபிஷேகம் என்பது. இந்த பட்டாபிஷேக திருவிழாவிலும் கலந்து கொண்டு மிக புண்ணியத்தை தேடிக்கொள்ளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் தர்மர் பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த உள்ளோம். கூட்டம் திரளாக வந்து கண்டுகளிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெயம் பொய்யார் திருவாளர் ஐயா ஜெயவேல் அவர்கள். ஜெயவேல் அளிக்கப்பட்ட முன்மையாடிய பெருநாள் அனல் வெடி வெளியா விளங்கி வரக்கூடிய பாஞ்சாலி அம்மன் மேல் கொடுக்க பாஞ்சாலி அம்மன் அவர்கள் பக்கத்துணையார் பாதுகாத்தருமாறு வேண்டிக் கொள்வோம். அவர்களால் அளிக்கப்பட்ட மன நாடக மேடைக்காக பாஞ்சாலி அம்மா அவர்கள் நல்லா வச்சிருக்கணும். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த தர்மர் பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய கதையை 9 மணியில் இருந்து மணி 1 மணி வரையிலும் கதையாக பாரத பிரசிங் ஐயா சொல்ல இருக்கிறார். அதே தவிர அன்னதானமும் காலையில் இருந்து மாலை வரையிலும் அன்னதானமும் நடப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் சாப்பாடு. இந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அன்னதானத்தை அம்மனுடைய திருவடியிலே நின்று சாப்பிட்டு விட்டு பெருமை தேடிக் கொள்ளுமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அப்படியே ஆரம்பிச்சுக்கலாம். சுபேஜயம் இன்னும் மூக்கநள்ளிமா நகரத்தைச் சேர்ந்த உயர் திருவாளர் தெய்வ திரு குழந்தை கவுண்டர் அவர்கள் ஈண்டெடுத்த பிள்ளையாய் விளங்கி வரக்கூடிய கே சேகர் அவர்களும் தமிழரசி அவர்களும் இந்த நாடகத்தை தலைமை ஏற்று விட்டு இருக்கிறார்கள். நல்லதங்க நாடகத்தை ஆண்டவர்களுக்கு இப்பேற்பட்ட பஞ்சம் வந்திருக்கிறது, நாம் எவ்வளவு நமக்கு என்ன கதியோ என்று சொல்லி வறுமையை மனதால் நினைத்து நாம் செய்ய வேண்டிய தர்மத்தால் அவர்கள் உயிர் வாழ வேண்டும் என்று சொல்லி பணம் வழங்கி உள்ளார். பணம் எவ்வளவு தெரியுமா? ஒரு 7 பிள்ளைகள், ஒரு தாய் தந்தை, 9 பேர்களுக்கு பஞ்சம் நீங்க வேண்டுமே. ஆனால் எவ்வளவு செலவாகும் அப்படி என்று கணக்கு போட்டு 500 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி உள்ளார். மூக்கநள்ளிமா நகரத்தைச் சேர்ந்த டி சேகர் அவர்களும் எஸ் தமிழரசி அவர்களும் எஸ் நவீன்குமார் அவர்களும் எஸ் ராஜேஸ்வரி அவர்களும் எஸ் சதீஷ்குமார் அவர்களும் இத்தனை பேர்களும் சேர்ந்து நாங்கள் உங்க வறுமையில் பங்கு போட்டுக் கொள்கிறோம், உங்களுக்கு வறுமை இல்லாமல் பாதுகாக்கிறோம் என்று பணம் வழங்கியுள்ளார்கள். வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு இங்கு குடிக்கொண்டு எழுந்தொழிய கோமாட்டியா விளங்கி வரும் பாரத மாதா பாஞ்சாலி அம்மன் பக்கத்துணையாக இருந்து யாதொரு குறைவராமல் பாதுகாத்தருமாறு அம்மனை வேண்டிக் கொள்வோம். அவர்கள் அளிக்கப்பட்ட 500 ரூபாய் நாடக மேடைக்காக. நல்ல தங்கா
நான் சொல்வதை கேளங்கப்பா. அடி சாரை நாங்கள் உன்னை வழி அனுப்பி வைக்கலாம் என்று வருகிற போது எங்க சாரை குறிக்கானது. இந்த சாரை குறிக்க வந்தால் இது ஆகாத செய்யணும். வேண்டாம் பெண்ணே சாமி, என்னுடைய வார்த்தையை கேளும். சாக வேண்டாம். சாரை குறுக்கே எனக்கு சாரை குறுக்கே சென்றதே உண்டானா எனக்கு சந்தோஷம் கோடி பெறும். அதையெல்லாம் ஒரு சகரம் என்று சொல்லி பூமொழி நிறுத்த வேண்டாம் சாமி, என்னை வலிக்கு சாமி. ஆமா சாமி. இது ஆகாத சைனம் என்னை எடுத்துக்கொண்டு எதுக்காக வருகிறான் பெண்ணே சாமி? வேண்டாம், போக வேண்டாம் சாமி. எனக்கு எனக்கு என்னை குறுக்கே சென்றதே உண்டானால் சாமி, எனக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் சாமி. நான் நினைச்சு எண்ணம் நிறைவேறும், அதெல்லாம் சகனம் கிடையாது சாமி. கட்டி 75 ரூபாய் கொண்டு எதுக்காக வருகிறார்? ஒரு கட்டு விறகை கட்டி ஒரே கொட்டால விறகை கட்டி தூக்கி கொண்டு வருகிறார். ஒரு கட்டால விறகை தூக்கி கொண்டு வந்தார் ஆகாத செயலம் என்று சொல்வார். வேண்டாம், எனக்கு விறகு கூறுக்கே சென்றார். எனக்கு விறகு எடுத்துக்கொண்டு விறகாடாகப்பட்டவன் குறுக்கே சென்றதே உண்டானால் நான் எண்ணிய வெற்றிகள் எனக்கு வெற்றி பெறும் சாமி. அதனால் அது மட்டும் கிடையாது சாமி, அவன் வயிற்று பிழைப்புக்காக அயல் நாடு தேடி போகிறான். அதையெல்லாம் ஆகால சகனமாக சொல்லி நிறுத்த வேண்டாம் சாமி.
நான் எத்தனை சொன்னாலும் கேட்கவில்லை. என்னுடைய வார்த்தையை கேட்காமலே தாய் வீடினை சென்று வருகிறேன். நான் போய் வருகிறேன், என் தாய் வீட்டிற்கு போய் வருகிறேன் என்று சொல்லி பிடிவாதமாக இருக்கின்றார். இந்த பிடிவாதத்திற்காக நான் தடை சொல்ல வரவில்லை. நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போகிறாயே. இங்கே பாரு 7 பிள்ளைகள்